சண்டேனா லீவா? யாருக்கு? நம்மளுக்கா? அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபுல் ஒர்க்கிங் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சண்டேங்க. சண்டே வந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே வந்து இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் ஒர்க்ஸ் நினச்சா தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா டபுள் டைம்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஸோ லஞ்சாக இருக்கட்டும், க்ளீனிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து டபுளாக இருக்கும். நான் இன்றைக்கி எந்திரிச்சதே வந்து 8 மணிக்கு தான் எந்திரிச்சோம். பார்த்திங்கன்னா அத்தை வந்து கிளம்பி இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கண்டிப்பாக டபுள் டைம்ஸ் ஆஃப் ஒர்க் தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. காலையில் வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கோயிங் ட்ரெஸ் தான் அதெல்லாம். ஸோ வந்து ஷர்ட்ஸ், ப்ளைன் ஷர்ட்ஸ் அதெல்லாம் தனியாக வாஷ் போட்டு பேண்ட்ஸ் எல்லாம் தனியாக வாஷ் போடுவேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேண்ட்ஸ் எல்லாம் வந்து வாஷ் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் தனித்தனியாக எல்லாத்தையும் உள்ளே வந்து ஏதாவது வச்சுருப்பாங்க, பர்ஸு அந்த மாதிரி பைசா அந்த மாதிரி இருக்கா என்னென்ன தரவாக செக் பண்ணிவிட்டு அதுவும் வந்து போட்டாச்சு. ஒவ்வொன்றா போட்டு முடிச்சாச்சு. 6லேருந்து ஒரு 7 பேண்ட்ஸ் வரைக்கும் போடலாம். இது வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு மோடு இருக்குது. ஸோ அதில் தான் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ கடையில் இப்போதைக்கு வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி போட்டு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஹெவி வாஷ் வச்சாச்சு. ஸோ இந்த ஒர்க்கை வந்து இப்படி ஆரம்பிச்சு விட்டுட்டு வந்து நான் வந்து கிச்சன் ஒர்க்லாம் போய் பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டு விட்டாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் தீனி போட்டாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்து இனிமேல் தான் போகணும். ஸோ கிச்சன் ஒர்க்ஸ்லாம் அப்படி பெண்டிங்காக இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட லஞ்ச் பேக்ஸு அதை வந்து இன்றைக்கி ஊற வச்சு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கு முடிஞ்சால் வந்து பேக்கு அது எல்லாத்தையுமே வந்து சோப் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழுக்கு சேராமல் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ டை பெல்ட் இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் துவைச்சி கொடுப்பேன். லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது துவைச்சி கொடுத்துருவேன். இப்போத்தெல்லாம் சோப் பண்ணி வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட பேண்ட் போட்டு அதெல்லாம் வந்து ஓடி முடிச்சிருச்சுங்க. ஸோ இது நின்றுச்சு. ஸோ இதை வந்து காய போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஷர்ட்ஸ்லாம் போடணும். ஸோ பிரஜா வந்து ஹெல்ப்பு கூப்பிட்ருக்கேன். அவள் வந்து வெளியவே வர மாட்டேங்கிறாள். ஸோ சண்டேனாவே கொஞ்சம் ரொம்ப லேசியாக இருப்பாளுங்க. அவளுக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க. எந்திரிச்சதே வந்து பெருசு 8 மணிக்கு. ஸோ வா பிரஜான்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஜீனு எல்லா பேண்ட்டும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம தோட்டத்தில் தான் காயப்பட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷர்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம டேங்கிள் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இதுலேயும் வந்து பேக்கெட்ஸு காலர்லாம் எல்லாமே எடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ ஷர்ட்ஸும் வந்து 5 to 6 ஷர்ட்ஸ் போடலாம். இது வந்து ப்ளைன் ஷர்ட்டு எல்லா ஷர்ட்டையும் சேர்த்து தான் நான் போட்டுருவேன். பார்த்திங்கன்னா இதுவும் சோக் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி மோட் தான் வச்சு போட போகிறேன். ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு 1/2 hour கிட்ட ஓடும். ஸோ மிஷின் போட்டு விட்டோன்னே நான் வந்து குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து ஹேண்ட் வாஷ்க்கு ஊற வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க் தான். ஸோ பாருங்கள், ஜாக்கியும் ரோஸியும் வந்து உள்ளே வந்து படுத்துருக்காங்க. ஏன்னா வெயில் வந்து செம்மையாக இருக்குது. காலையிலேயே ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது. ஸோ பிரஜா வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ நான் வந்து காய போடுறேன் அப்படின்னா, நீ காய போட வேணாம் நானே போட்டுக்கிறேன்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து நான் வந்து இப்படியே போட்டுருவேன். பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கனால டக்குன்னு காஞ்சனே உடனே எடுத்துடலான்ட்டு போட்டேன் நேராகவே. இல்லாட்டி வந்து திருப்பி ஃப்ளிப் பண்ணி தான் நான் வந்து போடுவேன். மாடியிலலாம் போட்டால் ஃப்ளிப் பண்ணி தான் போடுவேன் பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து தோட்டம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லி மோட்ரு போட்டு விட்டால் வந்து தண்ணி விட்டுட்ருக்கான். பார்த்திங்கன்னா தண்ணி விடுறேன்னு சொல்லி சாக்கில் வந்து விளாண்டுட்ருக்காங்க. இப்படி விளாண்டு தான் தக்ஷினி வந்து நேற்று ஃபுல்லாக காய்ச்சலில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நேற்று விலாக்லேயே நம்ம பேசியிருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கிச்சனில் போய் லன்ச் ஒர்க்கு நான் முடிச்சுட்டேன். வந்து இன்றைக்கி லன்ச் வந்து ஃபிஷ் கறி, அப்புறம் வந்து சாதம், ரசம் வச்சாச்சு. இந்த ஃபிஷ் குழம்போட ரெசிபி வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ யாருக்கு வேணுமோ வந்து பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் வைக்கிற ஒரு சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான ஒரு ஃபிஷ் கறி. பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப டைமும் எடுக்காது. சீக்கிரமாக வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சா வந்து உடனே காலியாகிற மாதிரி ஒரு ஃபிஷ் குழம்பு தான் நம்ம வச்சுருக்கோம் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா சாதம் வடித்தாச்சு, ரசம் வச்சாச்சு, குழம்பு ரெடி ஆயாச்சு.
ஆஃப் பண்ணியாச்சு கொதிச்சு. ஸோ ரசமும் ரெடி. ஸோ மேரினேட் பண்ணி ஃபிஷ் இருக்குது, அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் வந்து பொரித்து எடுத்துட போகிறேன். இப்போ வந்து பேண்ட்லாம் காஞ்சிடுச்சுன்னு சொல்லி பிரஜா கூப்பிட்டா. ஸோ அதான் எடுத்துகிட்டு ஷர்ட்ஸ்லாம் காய போடலாமா அப்படின்னு சொன்னான். சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தா. பார்த்திங்கன்னா செம்ம சூடு. ஒரு 2-3 பேண்ட் எடுத்தோன்னே வந்து கால் ரொம்ப சுடுதுமா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். செப்பல் போடாமல் வந்து நின்றுட்டான். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் இதாங்க. இது முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு சாயந்தரம் பார்க்கலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா டீ குடித்தாச்சு. பிள்ளைங்க வந்து ஹோம்ஒர்க் எழுதுறேன், டிராஃப்ட் பண்ணுறேன்னு ஆளுக்கு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு துணியெல்லாம் பெட்டு ஃபுல்லாக கிடக்குது. நம்ம எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு டிஃபன் ஒர்க் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து விலாகை முடிச்சுக்கலாம். நாளைக்கு விலாகில் சந்திப்போம். உங்கள் வீட்லேயும் இதுக்கு போல் ஒரு சேர் போட்டு வச்சுருப்பீங்களே துணிக்காக, நான் வந்து பெட்டில் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். சண்டே விலாக் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.